உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அமேன். வெல்கம் பேக் டு மதுராந்தகம் மன்னா. அற்புதமான சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். அமேன். ஹல்லேலூயா. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் இட். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வசனங்களை கேட்டு கர்த்தருக்குள் நீங்கள் வளருகிறீங்க என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் அடுத்த பகுதியை வாசிக்கிறேன். ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கினார். அழகான வார்த்தை. அவர்களுக்கு உடுத்தினார். ஒரு தகப்பனை போல நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு தகப்பன். கடவுள் நமக்கு தகப்பன் என்று கற்றுக் கொடுத்தவர் இயேசுதான். எல்லா மார்க்கங்களும் கடவுளை சர்வாதிகாரியை போல சித்தரிக்கின்றன. கடவுளிடம் ஒன்றும் கேட்கக்கூடாது, ஒன்றும் பேசக்கூடாது, அவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்வார் என்று கடவுளை ஒரு சர்வாதிகாரி போல சித்தரிக்கிற மார்க்கங்கள் ஒரு புறம் இருக்க, கிறிஸ்தவம் மட்டும்தான். இயேசுதான் சொல்லிக் கொடுத்தார், நீ ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் ஹெவன்லி ஃபாதர், ஒரு அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லிக் கொடுத்தவர் இயேசுதான். ஆனால் அந்த அப்பாவாகவே அவர் நடந்து கொள்கிறார். முதல் பிள்ளைகளுக்கு ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டார்கள், அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஒரு தாயின் வயிற்றிலிருந்து வருவது போல, குழந்தை வருவது போல அவர்கள் பிறக்கவில்லை. they were created, they were not born. நகைச்சுவா சொல்வாங்க, தொப்புள் இல்லாத 2 பேரும். ஆதாம் ஏவாளுக்கு தொப்புள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக. ஏன்னா ஆண்டவர் அவர்களை படைத்தார். ஆண்டவர் அவர் சொன்னதை அவர்கள் செய்யாமல் போன போது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது போல ஆண்டவர் பேசினாலும், இரக்கமுள்ள தேவன் ஒரு மிருகத்தை பலியிட்டு அதனுடைய வஸ்திரத்தை கொண்டு எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. ஒரு மனிதனுக்காக எவ்வளவு வேலை செய்யறார். சும்மா அங்க ஒரு இலை இருக்க எடுத்து நீ போட்டுக்கன்னு சொல்லல, இல்லைன்னா வேற ஏதாவது செய்து கொள்ளுன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாம அவரே ஒரு மிருகத்தை கொன்று அதன் தோலை உரித்து அதை கொண்டு வந்து மனிதனுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கிறார். எவ்வளவு சிரமம் எடுக்கிறார். நமக்காக எந்த ரிஸ்க்கும் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர் நமது ஆண்டவர். He is ready to take any risk for you. என் வாழ்க்கை அப்படி ஆயிட்டு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக எதையும் செய்வார். நீங்க அவரை நம்பிட்டீங்கன்னா போதும். உடுத்தினார். ஒரு சின்ன பிள்ளைக்கு ட்ரெஸ் போட்டு விடுற மாதிரி, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் பண்ற மாதிரி, ஒரு தகப்பன் தாய் என்ன செய்வாங்களோ அதை போல ஒரு சின்ன பிள்ளையை போல ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், உங்களுக்காக உடுத்துவிக்கிறார். உடுத்தினார். அந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. ஏசாயாவில் 61:10 வாசிக்கிறோம். ஏசாயா 61:10 ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நேற்றைய தினம் விலையேற பெற்ற ஒரு விசேஷித்த ஒன்றை மனிதனுக்கு கொடுத்தாருன்னு சொன்னேன். கர்த்தர் நமக்காக ஆயத்தமாக்கியிருக்கிறவைகள் எல்லாம் சாதாரணமானவைகள் அல்ல. சின்ன பிள்ளைகிட்ட ஒரு 10 ரூபாய்க்கு மதிப்புள்ள பிளாஸ்டிக் காரை காட்டி இது வேணுமான்னு கேட்டா ஆமான்னு சொல்லும். பக்கத்துல நிற்கதும் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு BMW வச்சுக்கணும், ஒரு பெரிய காரு, அது வேணும்னா அது எனக்கு வேணாம் டேடி. சின்ன பிள்ளைகளுக்கு பொம்மை அந்த மாதிரி கார் தான் பிடிக்கும். அதுக்கு தான் அடம் பிடிக்குது. ஒரு 10 ரூபாய் மதிப்புள்ள சில மணி நேரங்களில் உடைந்து நொறுங்கி போகிற அந்த பிளாஸ்டிக் கார் தான் வேணும்னு அடம் பிடிக்குது. உங்க அப்பா சொல்லடா மகனே, இங்க பாரு, 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு BMW இங்க இருக்குது அப்படின்னா, அது எனக்கு வேணாம் டேடி, எனக்கு இதான் வேணும். நம்மில் பலர் அப்படித்தான். சாதாரணமான அற்பமான காரியங்களைத்தான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறோம். ஆண்டவர் கையில சாய்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவர் கையில நீங்க என்ன செய்தாலும் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்கிறதோட பெஸ்ட் ஆண்டவர் தருவார். நீங்க எதிர்பார்க்கிறதோட சிறந்தது கர்த்தர் தருவார். ஒரு தேவ மனுஷன் இப்படி சொன்னார், God gives the best to those who leave their choice to him. என்னப்பா வேணும்? என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, அதான் சாய்ஸ். உங்க சாய்ஸ் ஆண்டவரே, நீங்க என்ன கொடுத்தாலும் ஏத்துக்குவேன்.
God gives the best to those who leave their choice to him. எனக்கு இது வேணும் அது வேணும், நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நீங்க என்ன கொடுத்தாலும் சரி, அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டோம்னா அவர் பெஸ்ட் தான் தருவார். குட் அல்ல, பெட்டர் அல்ல, பெஸ்ட் தருவார். அந்த விசுவாசம் வரட்டும். உடுத்தினார் ஒரு பிள்ளையை போல, இந்த போய் போட்டுக்க அப்படின்னு சொல்லாம தேவன் உடுத்தினார். எப்படி ட்ரெஸ் பண்ணணும், ஒரு விசுவாசி எப்படி ட்ரெஸ் பண்ணணும், ஒரு கிறிஸ்தவன் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், பைபிள் அழகா இருக்கு. இன்றைக்கு சரீரத்தை மறைக்காத வஸ்திரங்கள் ஏராளம். சரீரத்தை உலகத்துக்கு அப்படியே ஒரு ஒளிவு மறைவின்றி காண்பிக்கிற நிலையில் மக்கள் பலர் இடறி போகிற நிலையில் வஸ்திரங்களை உடுத்துகிறார்கள் பலர். ஆனால் ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை கண்ணியமாய் உடை உடுத்த வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு உடைகளை கொடுத்தார், உடுத்தினார். அதுதான் ரொம்ப நம்முடைய இதயத்தை தொடுகிற ஒரு வார்த்தை, உடுத்தினார். கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் தரணுமோ தருவார். அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறத விட சிறந்ததை தருவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஸோ கிவ் யுவர் சாய்ஸ் டு ஹிம். இதுவா அதுவா அப்படின்னு ஆண்டு கேட்டா உங்க இஷ்டம் ஆண்டவரையும் சொல்லிடுங்க. உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லுங்க, உங்க இஷ்டம். உங்களுக்கு தெரியாதா, நீங்க எது கொடுத்தாலும் சரி, இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்ட்டு லோத்து மாதிரி இது நல்லா இருக்கு நான் எடுத்துக்கிறேன் சொல்லாதீங்க. ஆபிரகாம் சொல்லாது, எது வேணுமோ எடுத்துக்க, நீங்க சொல்லுங்க பெரியப்பா, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆபிரகாமை பார்த்து லோத்து அப்படி சொல்லல. அவர் ரொம்ப அறிவாளி மாதிரி எது நல்லா தருதோ அதை எடுத்துட்டு போனாரு. முடிவு, சோதோமில் சம்பாதித்த ஒன்றையும் லோத்து அனுபவிக்க முடியல. He had to leave everything. எல்லாம் விட்டு விட்டு போக வேண்டியதாகிவிட்டது. ஆண்டவர் கையில சாய்ஸை கொடுத்துருங்க. இந்த நாளில் ஆண்டவரே, நீங்க என்ன செய்தாலும் சந்தோஷம், நீங்க எதை கொடுத்தாலும் சந்தோஷம், ஆனா நீங்க பெஸ்ட் தான் தருவீங்க. இந்த நிலையில கர்த்தர் கையில வாழ்க்கை கொடுங்க. He will give you the best for today and forever. இன்றைக்கு மட்டுமல்ல, உங்க வாழ்க்கை கடைசி பரியந்தமும் உங்களுக்கு நல்லதை மட்டுமல்ல சிறந்ததை உயர்ந்ததை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அற்புதமான பிதாவே, காலவேளைக்காக எங்களுக்காக பெஸ்டை தருகிறவரே ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், வேலையடை, அதனால் மூடிக்கொள்ளும். எல்லா நன்மைகளும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க. நாங்க கேட்காமலே தருகிற தெய்வம். உமக்கே மகிமை, உமக்கே. இந்த பிள்ளைகள் இன்றைக்கு சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக. அது நாம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஒரு ஆமேன் சொல்லாமா? ஆமென், ஆமென். நாளை தினம் உபவாச ஜெபம் லைவ் பாருங்க. 10 மணிக்கு வேதமும் பாதமும். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 9 மணி லைவ்ல சந்திப்போம். God bless you.